ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுல ஒரு தனி சுவைதாங்க. பார்க்கும்போதே இவ்வளோ அருமையாக இருக்கே, செஞ்சு சாப்பிட்டா இன்னும் எவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நூடுல்ஸ்னாலே நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது உண்டு. நான் நிறைய நூடுல் ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் நூடுல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஹாங்காங் ஸ்டைல் நூடுல்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நூடுல்ஸை ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் எக் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மூடி வச்சு நூடுல்ஸை 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வெந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. நூடுல்ஸை தண்ணியிலிருந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சு ஆற விடுங்க. நான் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றுறேன் நூடுல்ஸ் ஆறதுக்காக. தண்ணி ஊற்றுறதுனால நூடுல்ஸ் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எண்ணெயை ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நான் ஆம்லெட்டை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. கொஞ்சமாக உப்பு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஆம்லெட் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்கள் சேர்க்காம கூட இந்த நூடுல்ஸை செய்யலாம். ஆம்லெட் பண்ணுறதுக்கு பேனை சூடு பண்ணுங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அடித்து வச்ச முட்டையை ஊற்றுறேன். முட்டை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பேன்ல இருந்து எடுத்து தனியாக வச்சிருங்க. ரெடி பண்ண ஆம்லெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. அகல கடாயில் 2 டீஸ்பூன் எள்ளு எண்ணெயை ஊற்றுங்க. கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி அப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு போடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு போல் பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணுறேன். பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் கிரன்ச்சினஸ் கிடைக்கும். உங்களுக்கு பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் இல்லைன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காயை சேர்த்துக்கலாம். 1/4 பாகம் குடமிளகாயை மெலிசாக கட் பண்ணி போடுங்க. நான் பச்சை கலர் குடமிளகாயை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கொத்து வெங்காயத்தால் வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. பாருங்க நூடுல்ஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை கடாயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நூடுல்ஸோட ஃப்ளேவர்ஸ் காரம் கம்மியாக டேஸ்டியாக இருக்கும். காரம் வெறும் மிளகுத்தூளோட காரம் மட்டும்தான். நெக்ஸ்ட் ரெடி பண்ண சாஸை ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நூடுல்ஸ் உடஞ்சிடாம கேர்ஃபுல்லாக சாஸையும் நூடுல்ஸையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்து வெங்காயத்தால் போடுங்க. கட் பண்ண முட்டை ஆம்லெட்டை ஆட் பண்ணுறேன்.
கடைசியாக எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடாயிலிருந்து எடுத்துட்டு உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்க இல்லையா, ஹாங்காங் ஸ்டைல் நூடுல்ஸ் ரொம்ப ஈஸி ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ இதில் நான் பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், கிடைக்கலன்னா நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் வச்சு கூட இந்த நூடுல்ஸை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.